லவ் இல்லடா, அங்க பள்ளம் இருந்திருக்கும் அதனால சொல்லிருப்பேன். இல்ல, உன் உள்ளத்துல என் மேல காதல் இருந்துச்சு அதனால சொன்னேன். ஐயோ இல்லடா, அங்க பள்ளம் இருந்திருக்கும் அதனால நான் சொல்லிருப்பேன். போதுமா? சரி, அதை விடு. என்னடா மறந்து போச்சா? இறந்து போனாலும் போவேனே தவிர நம்ம காதல மறந்து போக மாட்டேன். இன்னொரு நாள் எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ப்ளீஸ். 5 அன்னைக்கு கேட்ட உடனே டைம் சொன்னியே, ஏன் சொன்ன? நீ கேட்டிருப்ப அதனால நான் சொல்லியிருப்பேன். கேட்டா சொல்லிருவியா? டேய் முண்டம், என் கையில வாட்ச் இருந்திருக்கும், உன் கையில வாட்ச் இருந்திருக்காது, அதனால நான் சொல்லியிருப்பேன்டா. இல்ல. ஐயோ இல்லடா, வாட்ச் இருந்திருக்கும். அது இல்ல, உன் நெஞ்சில என் மேல காதல் இருந்துச்சு அதனால 5 சொன்னேன். டேய் 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 டேய், எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு ஒன்று அப்படியே துண்டு துண்டா வெட்டணும் போல இருக்குடா. சரிடா, டைம் சொன்னா காதல் அர்த்தமாடா? பண்டரி பாய், இந்த டைம் கேக்குறது, டைம் சொல்றதெல்லாம் லவ்வுக்கு கொடுக்கற சிக்னல், அப்படிதானமா? தெரியலங்க, நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு புரிய வேண்டாமா? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஐ மீன் மை டியர் பண்டரி பாய், உனக்கு புரிஞ்சா போதும். டேய் டேய், நீ ரொம்ப கடுப்பேத்துற. இந்த பாரு, உதவாத கதையெல்லாம் சொல்லி காதல் காதல்னு சொல்லிட்டு இருக்க, இது நல்லதுக்குல சொல்லிட்டேன். அப்படியா? சரி, அதை விடு. இன்னொரு சம்பவம் சொல்றேன், அதை கேக்குறியா? ஐயோ, இன்னொரு சம்பவமா? ஆமா, நம்ம காதல் சம்பவம் ஏகப்பட்டது இருக்கு. கேட்கவே நாராசமா இருக்கேடா. சொல்றேன், கேட்டுக்க. அன்று ஒரு நாள் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரைவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என் எழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி. என்ன, நம்ம காதல் தேவதை படிப்பு மேல இவ்வளவு வாக்கறியா இருக்கா? இங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறவே. வைக்கிறேன், பார்க்க வைக்கிறேன். எழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயம் இட்டு உன் ஒப்புரவு ஒழுகு. என்ன? குடிக்க தண்ணி வேணும், எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு கேட்ட உடனே தண்ணி குடுத்தியே, ஏன் குடுத்த? எனக்கு மேல காதல் இருந்திருக்கும் அதனால கொடுத்துருக்கேன். 30 வருஷம் கழிச்சு நம்ம காதலை ஒத்துக்கிட்டேன். ஐ லவ் யூ. பிஞ்சிரும், ஜாக்கிரதை. டேய் டேய், தாகம்னு யார் வந்து கேட்டாலும் தண்ணி குடுப்போம்டா, அது நம்மளோட பண்பாடு, புரியுதா? இந்த பண்பாடு வாய்ப்பாடெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தாத. என் மனசுல காதல் இருந்த மாதிரியே உன் மனசுலயும் காதல் இருந்தது, உன் மனசுலயும் காதல் இருந்தது, உன் மனசுலயும் காதல் இருந்தது. ஐயோ ஐயோ ஐயோ, கொல்றானே கொல்றானே, விளக்கண்ண முட்டா பயலை, எங்க இருந்தாவது ஏன் உயிர் எடுக்கிற? உனக்காக என் உயிரை கொடுப்பேனே தவிர உயிரை எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம காதல் புனிதமானது. டேய் டேய் டேய், அடிக்கடி காதல் காதல்னு சொல்லாதடா. ஐயோ, கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. பண்டு என்ன சொல்லாதரா சொல்லாதரான்னு சொல்லிட்டு காதல் காதல்னு நீதானே சொல்லிட்டு இருக்கிற. அப்படின்னா உனக்கு என் மேல காதல் இருக்கு. இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லன்னா அன்னைக்கே அப்படி நடந்துகிட்ட. ஐயோ, நான் எப்படிடா நடந்துகிட்டேன் சொல்றேன். வேற ஒரு நாள்
பருத்திப்பூ சேலைய கட்டி படிக்குது ஒரு பாட்டு. இது பருவத்தோட கூத்து, இது பருவத்தோட கூத்து. சாமி 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 குங்குமம். உனக்கு சம்மதம் இல்லாமத்தான், உன் மனசுல காதல் இல்லாமத்தான் பூசாரி கொடுக்காம விட்ட குங்குமத்தை நீ எனக்கு கொடுத்தியா? ஏய், ஐயோ குடுத்திருப்பேன்டா. நீ பிச்சைக்கார மாதிரி கையேந்திருப்ப, அதனால நான் குடுத்திருப்பேன். இது பாருடா, நீ சொல்ற பல விஷயங்கள் என் ஞாபகத்திலேயே இல்ல. நீ யாருனே என் மைண்ட்ல வரலடா. பொய், அத்தனையும் பொய். நம்ம காதல் சம்பவங்கள் எல்லாம் உன் மனசுக்குள்ள பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சிருக்கு. ஆனா இல்லன்னு உன் உதடு மட்டும்தான் பொய் சொல்லுது. சொல்லு பண்டி, எதுக்காக மறுக்கிற? எதுக்காக வெறுக்கிற? எதுக்காக ஒதுக்குற? ஏன் அதை மறைக்கிற? கட்ட எதுக்காக கொலைக்கிற? இது பாருடா, நீ மாயவரத்துல இருந்திருக்கலாம், நான் படிச்ச ஸ்கூல்லயே படிச்சிருக்கலாம், அது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் நீ சொல்ற எதுவுமே என் ஞாபகத்துக்கு வரல. அப்படியா? இந்த பார் பண்டரி பாய், கூடிய சீக்கிரமே உன் வாயாலேயே என் காதலுக்கு ஓகே சொல்ல வைக்கிறேன். உன்னை நான் கரெக்ட் பண்றேன். பரதேசி நாயே, ஏண்டா யார் முன்னாடி நின்னுட்டு என்ன வார்த்தை பேசுற? அடியே, இவனை நீ உள்ள சேர்த்ததுக்கு உன்னை நான் பொளக்குறேன். அதுக்கு முன்னாடி இவன் ஜோலி முடிக்கிறேன். கைய கால ஐயோ, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வரமாட்டேன். லவ் பண்ற மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. ஏய் போடா, எந்திர. ஏய் இல்ல, இங்க படுத்துற. எந்திர எந்திர, ஓடு ஓடு. பக்கமே நான் உன்னை பார்க்க கூடாது. போடா எடுபட்ட நாயி, என்ன பேச்சு பேசிட்டு போறா? இந்த வயசுல காதலு கத்திரிக்காய் சொட்ட கத்திரிக்காய். ஏயாயோ ஃபோன் பண்ணி மொட்டையா பொண்டாட்டியை காணும்னு சொன்னா எப்படியா? அவங்க பேர் என்ன, வயசு என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, என்னைக்கு காணாம போனாங்க, நீ யார் மேலேயாவது சந்தேகப்படுறியா, இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் சொல்ல வேணாமா நீ? எது? அதெல்லாம் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணுமா? என்னடே, உன் பொண்டாட்டி பேர் என்னன்னு கூட நாங்க தான் கண்டுபிடிக்கணுமா? தொலைச்சு விடுவோம், தொலைச்சு ராஸ்கல். நீ நேர்ல வந்து டீட்டெயிலா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுறா. போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஓகே. அதுக்காக இவன் போன்ல பொண்டாட்டின்னு சொல்லிட்டா கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி முடியும்? சரி, ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு வந்துட்டு அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. சார் ஃபைல். யோ, அப்படி வச்சுட்டு போயா. சரிங்க சார். ஹலோ, யார் சார் நீங்க? நீங்க யாரு? என்னையே யாருன்னு கேக்குறியா? நீங்க மட்டும் என்ன யாருன்னு கேட்கலாமா? யோ, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியலையா போலீஸ்னு? இதே மாதிரி ட்ரெஸ் நான் போட்டுட்டு இருந்தா என்ன போலீஸ்னு ஒத்துக்குவீங்களா? இன்னைக்கு எவன் முகத்துல முழிச்சேனே தெரியல, ஆள் ஆளுக்கு கலாய்க்கிறானுங்க. ஹலோ சார், நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சார், என்ன சார் ஆச்சு? ஏன் அலறீங்க? சார், யாராவது திருடிட்டா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? திருடனை பிடிச்சி சுளுக்கெடுப்பேன். அத செய்யுங்க சார். யோ, நான் டியூட்டியில சேர்ந்ததுல இருந்து அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட திருட்டு கேஸ் பிடிச்சிருக்கிறேன். ஐயோ சார், என்கிட்ட திருடுனவளை புடிச்சி சுளுக்கெடுங்க சார். திருடுனவனா பொம்பளையா?
ஆமா சார், ஆமா. ஆமா என்னத்தை திருடுனா? என் இதயத்தை திருடிட்டான் சார். எது இதயத்தையா? ஆமா சார், கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி திருடுனா. இப்ப கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்றான் சார். சார் என்ன சார், எனக்காக ஃபீல் பண்றீங்களா? இல்லையா? என்ன நினைச்சு வேதனைப்படுற? ஏயா இதயத்தை திருடுனதெல்லாம் ஒரு கேஸா? சும்மா காணோம் அண்டாவை காணோம்னா அது ஒரு கேஸ். அத திருடனோட தேடி அலைவீங்க. இதயத்தை காணோம்னா அது கேஸ் இல்லையா? சொம்பு அண்டாவை விட இது அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கு? நான் ஒத்துக்க மாட்டேன் சார். ஒத்துக்கவே மாட்டேன் சார். உடனே வந்து அந்த திருடிய கேட்ச் பண்ணுங்க சார். நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையா? புரியலையா? அப்ப புரியற மாதிரி சொல்றேன். நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் சார். அவளும் என்ன காதலிச்சா சார். இடையில எங்களுக்குள்ள 30 வருஷம் சிறு பிரிவு ஏற்பட்டு போச்சு சார். எது 30 வருஷம் சிறு பிரிவா? அப்கோர்ஸ். இப்ப நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு போய் பார்த்தா என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்றா சார். என்ன காதலிக்கவே இல்லைன்னு வேற சொல்றா சார். இது எந்த வகையில சார் நியாயம்? நீங்க உடனே அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. ஈபிகோ 302வது செக்ஷன் படி அவளுக்கு 7 வருஷம் தண்டனையை கொடுங்க சார். யோ 302க்கு தூக்கு தண்டனையா? அப்ப அதையே கொடுங்க. அதெல்லாம் முடியாதியா? ஒரு பொண்ணு எனக்கு இவரை தெரியாது, இவரை காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் சார் முடியாது? இதுவே நான் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு அவளை தெரியாதுன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? முடிச்சு அப்படியே ஜெயில போட்டுற மாட்டீங்க? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? இது எந்த விதத்துல நியாயம்? அடாடாடாடா, இவன் தனுஷ் படத்தை நிறைய தடவை பார்த்திருப்பான் போல இருக்கு. அதே மாதிரி பிரச்சனை பண்றான். என்ன சார் முனகுறீங்க? ஒரு பொம்பளை மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆம்பளை மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். நீங்களும் ஆம்பளை தானே? என் மனசு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். ஒண்ணு அவளை அரெஸ்ட் பண்ணுங்க, இல்ல அவளையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க மட்டும் எதுவுமே செய்யலன்னா இந்த கோர்ட்டை விட்டு நான் போவே மாட்டேன். கோர்ட்டா? எஸ் யுவர் ஆனர். ஐ வாண்ட் நியாயம், ஐ வாண்ட் தர்மம், ஐ வாண்ட் நீதி. நீங்க ஒரு நீதிபதியா எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்க. ஆஹா, இவன் மர கயண்டவன் தான் போல இருக்கு. என்ன சார் மறுபடியும் முனகுறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அந்த பொண்ணோட வீடு தெரியுமா? அந்த பொண்ணியே எனக்கு நல்லா தெரியும் சார். யோ, பொண்ணோட வீடு தெரியுமா? நல்லா தெரியும் சார். இந்த ஏரியாவுல தான் இருக்கு. சரி, என் கூட வா. என்ன சார் அரஸ்டா இல்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அங்க போவோம்யா, எது நடக்குதோ அதை செய்வோம். இது நல்ல தீர்ப்பு. வாங்க போலாம். போயா. அப்பா, நேத்து போட்ட போடல இனி அந்த மென்டல் பைய நம்ம தெரு பக்கமே வரமாட்டா. 2 நாள்ல நமக்கு 2 லட்சம் துன்பத்தை கொடுத்துட்டானே பாவி பைய. கூட படிச்சேங்கிறான், அவனை பார்த்த மாதிரி இருக்கு, பார்க்காத மாதிரியே இருக்கு. ஐயோ, இவன் எதுக்கு நம்மளை தேடி இங்க வந்தான்? நமக்கு இம்சியை கூட்டுறதுக்குன்னு பசேரியில வரானுங்க. ஐயோ கடவுளே. யார் அது? இந்த ஆளு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இப்படிதான் சார், இப்படிதான் தெரியாது தெரியாதுன்னே சொல்லுவா. ஆனா என்ன இவளுக்கு நல்லா தெரியும் சார். ஒன்னா படிச்சோம், காதலிச்சோம், 30 வருஷமா என் இதயத்தை இல்லாம பண்ணிட்டு இப்ப ஏமாத்துறா சார். சார் 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 சார், இந்த கிறுக்கு பைய ஏதோ வளர்றா சார். இவனை நம்பாதீங்க. ஐயோ, இவன் எனக்கு தெரியவே தெரியாது சார். தெரியாதா? தெரியாதா? ஏமா பாப்பா, என்ன தெரியாது? ஓ தெரியுமே. பாத்தீங்களா சார்? தெரியுமா? ஏய் ஏய், என்னடி இவனை போய் தெரியும்னு சொல்ற? ஆமாத்த, இவர்தான் நமக்கு தெரியுமே.
நம்ம வீட்ல வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போனார்ல. என்னடி உன் அக்கா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறியா? அவ்வளவு மாதிரியே கோத்து விடுற. அப்படிதான் கிளவி செய்வேன். நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தின அனுபவி. சார் 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 இவ நீ சும்மா இருமா. நீ சொல்லுமா. இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். இவரு எங்க அத்தை கூட படிச்சவரா. படிச்ச காலத்துல காதலிச்சாராம். இவங்களும் காதலிச்சாங்களாம். அதுக்கு ஆதாரமா நிறைய பிளாஷ்பேக் கூட சொன்னாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது சார். சும்மா இருங்க அத்தை. போலீஸ் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. தெரிஞ்சதை சொல்லிடணும். சார் 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 இந்த சனியை சொல்றத நம்பாதீங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அந்த காலத்துல நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க. ஏதோ சூழ்நிலை நீ இவனை ஏமாத்திட்ட. அந்த அதிர்ச்சியில இவன் ஒரு மாதிரி சார் அந்த மாதிரி எதுவுமே இல்ல சார். பாரு இல்ல நொல்லன்னு சொன்ன அப்புறம் உன்னைய சீட்டிங் கேஸ்ல உள்ள தள்ளி நீங்க பாட்டுக்கு காதலிப்பீங்க, அப்புறம் ஏமாத்திட்டு போயிருவீங்க. உங்களால எத்தனை ஆம்பளைங்க பைத்தியமா திரியுறாங்க தெரியுமா? அதுல ஒருத்தன் தான் இவனும். சார் 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 என்ன சார் நீங்க வேற ஏதோ கதையை என் கதையோட லிங்க் பண்றீங்களே சார்? நானா பிச்சு விடுவோம் பிச்சு. இங்க பாரு உன்னால பாதிக்கப்பட்டு தான் இவன் இப்படி ஆயிட்டான். ஸ்டேஷனுக்கு வந்து என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ண தெரியுமா? இங்க பாரு இவனை மாதிரி ஆளுங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்க்கணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கணும். புரியுதா? இங்க பாரு மறுபடியும் இவனை வெளியில பார்த்தேன் தொலைச்சிருவேன். நீ உள்ள வந்துருவ. ராஜா சார் ஏன் அலறீங்க? சார் சார் முத தடவையா என்ன ராஜா சார்னு கூப்பிட்ட சாரே நீங்க சார். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். பரவாயில்ல பரவாயில்ல ராஜா சார், நீங்க வீட்டு உள்ளே சேஃப்டியா இருங்க. வரட்டுமா? பண்டு குட்டி, நீ நம்ம காதல பிரிச்சிட்ட. ஆனா காவல் நம்ம காதல சேர்த்து வச்சிருச்சு. ஐ லவ் யூ பண்டு. எங்கேயா போற? ஐயோ ஐயோ இந்த குறைய நான் எங்க போய் சொல்லுவேன்? யாருக்கிட்ட? பண்டு குட்டி அடே வரேன்டா. இன்னைக்கு நீயா நானானு பாத்துருவோம். கரட்டை விட்டு தூங்க வைப்பாரு. பண்டு 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 பண்டு. ஐயோ போயிட்டேடி பண்டு, போயிட்டேடி. ஏடி இப்படி திடீர்னு இப்படி பண்ண? மாமி நீ பேசாத. பேசாம ஒருத்தி படுத்துட்டு இருக்காளே, அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா உனக்கு? ஐயோ மாமி பேசாத. 2 நாளைக்கு முன்னாடி கூட குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாளே, இப்போ ஹைவேஸ் ரோட்ல லாரி கவுந்து கிடக்குற மாதிரி கிடக்குறாளே. ஐயோ இனிமே நான் ஓசிக்காக யார போய் கேட்பேன்? யார் வீட்டு வாசல்ல போய் நிப்பேன்? ஏண்டி போறதுதான் போன, அரிசி பருப்புல லம்பா கொடுத்துட்டு போகப்படாது. என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டேடி. பண்டு என்ன உனக்கு ஒண்ணும் ஆகலையா? ஏய் ஏண்டி கொஞ்ச நேரம் அப்படி அசந்து தூங்குனா கொண்டு போய் அப்படியே அடக்கம் பண்ணிடுவேன். ஓ நீ தூங்கிட்டு தான் இருந்தியா? இல்ல நல்லா துணி துவைச்சுக்கிட்டு இருந்தேன். மூஞ்சி முகரையும் பாரு. ஏண்டி இந்த நேரத்துல உனக்கு என்னடி தூக்கம்? ஐயோ ராத்திரி எல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் பண்டு? ஒரு பாழா போன பரதேசி பையன் என்ன பாடா படுத்துறாண்டி. ஐயோ அவனை நினைச்சாலே எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதே. அது இருக்கட்டும், உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்க. எதுக்குடி? வந்து பாரு. போ போ போ. நீ வாடியே. என்ன கூட்டம் மாமி? நீயே வந்து பாரு. ஏய் என்னடி எதுக்கு இவங்க எல்லாம் இங்க நிக்கறாங்க? ரொம்ப நேரமா இவெல்லாம் இங்க தான் நிக்கறா. எதுக்குன்னு கேக்குறேன். நான் ஒரு ராசி இல்ல ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. டேய்
ஆயிரம் பாடட்டும் மனது என் ஆசைக்கு இல்லை உறவு நான் ஒரு ராசி இல்லா ராஜா